பிரைஸ் தி லார்ட். இந்த நாளும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த நாளும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வி. ஏதாவது ஒரு காரியத்தை நமக்கு அடைய வேண்டும் என்று சொல்லி சில நேரங்களில் நம்ம எவ்வளோ பிரயாசப்படுறோம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் கூட தோல்வியை நாம் சந்திக்கிறவர்களாய் காணப்படலாம். ஆனால் வேதத்தில் சொல்கிறாரு, பேதுருன்றவர் மீனை பிடிக்க முடியாதபடிக்கு வலையை அலசி கொண்டிருந்தார். ஒரு தோல்வி. ஆம் பிரியமானவர்களே, அவர் வெறுமையான வலையை, வேதத்தில் பார்த்தீங்கன்னா வெறுமையான வலையை அலசி கொண்டிருந்தாராம். அதாவது மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வந்துட்டு வலையை அலசலை, மீன் எதுவுமே அகப்படலை. அகப்படாத போது அவர் வழியை அலசி கொண்டது. அப்போது பாருங்கள் அவருடைய சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும். என்னடா அனுதினமும் நமக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கும், இந்த நாளில் எதுவுமே கிடைக்காம வெறும் வழியை அலசி கொண்டு இருக்கிறோமே, நாளைக்கு என்ன செய்வோம் என்று சொல்லி பேதுரு சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து இந்த பக்கம் வலையை போடு, இன்னும் ஆழ்கடலில் போய் வலையை போடு, நிச்சயமாக மீன் அகப்படும் என்று சொல்லி சொல்கிறார். அவருடைய வாக்குக்கு, அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அப்படிப்பட்ட ஒரு வலையை போடும்போது திரளான மீன்கள் அகப்படுது. வலை கிழியத்தக்கது, ஆனால் வலை கிழியவில்லை. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஆனால் நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். தோல்வியிலிருந்து நமக்கு வெற்றி உள்ள ஜீவியத்தை தர தேவன் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். நிச்சயமாக அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அவருடைய எல்லா சொல்லுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடப்போம். ஆனால் நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.